வணக்கம். பல நாணய சேகரிப்பாளர்களோட கனவுகளே அவங்க நாணயங்களை பெரிய லெவலில் பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக பல நாட்கள் காத்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி காத்துக்கிட்டு இருந்தவங்களில் நீங்களும் ஒருத்தங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான நாள் வந்துடுச்சுன்னு சொல்லலாங்க. ஏன்னா நாணய கண்காட்சி பல்வேறு பகுதிகளில் நம்ம தமிழகத்தில் நடைபெற்றுக்கிட்டு இருக்குங்க. கடந்த 2 வாரங்கள்லேயே பார்த்திங்கன்னா 2 இடங்களில் நடைபெற்றுச்சு. இது 3வது நாணய கண்காட்சிங்க. இந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய முக்கியமான 3வது நாணய கண்காட்சி. இந்த காணொளி வாயிலாக நம்ம நாணய கண்காட்சிகளில் இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகளோ, இது போன்ற நாணய கண்காட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணுங்கிறத பற்றியோ, அதே போல் நாணயங்களை விற்பனை செய்யணுன்னா என்னென்ன மாதிரி ட்ரிக்கெலாம் கையாளணுங்கிறத பற்றி இந்த காணொளி வாயிலாக நம்ம பார்ப்போங்க. பொதுவாக நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா தங்களோட சேகரிப்பை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக பல நாட்கள் காத்திருப்பாங்க. ஆனால் இது போல் நாணய கண்காட்சிக்கு போகும்போது நிறைய வகையான ஸ்டால்களை பார்ப்பாங்க. நிறைய வகையான பொருட்களை பார்க்கும்போது எந்த பொருள் வாங்கணும், எந்த பொருளை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுல நிறைய வகையான கன்ஃபியூஷன் ஏற்படுங்க. அதனால பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த போன்ற நாணய கண்காட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியே எந்தெந்த மாதிரி நாணயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நோட் பண்ணிவிட்டு போங்க. இல்லைப்பா எனக்கு நாணய கண்காட்சிக்கு எந்த மாதிரி பொருட்கள் வாங்கணுங்கிறது பெரிய லெவலில் தெரியலன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் பாருங்கள். இப்போ பணத்தாள்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பணத்தாள்கள் நிறையா வகையான கேட்டகிரி இருக்குங்க. இந்த குறுநில மன்னர்கள்லேயே நிறைய வகையான அரசர்கள் காலத்து பணத்தாள்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஹைதராபாத் நிதாம் பணத்தாள்கள் எப்பயுமே ஒரு டிமாண்டபிள் பணத்தாள்களாக இருக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய பணத்தாள் பாருங்கள், இது ஹைதராபாத் நிதாம் பணத்தாள்லாம். அதே போல் இந்த பிரிட்டிஷ்காரங்க காலத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய வகையான பணத்தாள்கள் வெளியிட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பணத்தாள்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கலாம். குறிப்பாக டிஃப்ரெண்ட்டான டினாமினேஷனாக பாருங்கள். இங்கே மேலே வலதுபுறத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹2 ஆனா 8ன்னு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டினாமினேஷனுங்க. இந்த மாதிரி டினாமினேஷன் இருக்கக்கூடிய பணத்தாள்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பணத்தாள்களை பார்க்குறீங்கன்னா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பணத்தாள்களை நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. பொதுவாகவே இந்த பெரிய சைஸ் பணத்தாள்கள் கொஞ்சம் நல்லாவே விற்பனை ஆகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ₹10 பணத்தாளில் படகு பணத்தாள்லேயே பெரிய சைஸில் வரும். அந்த மாதிரி பணத்தாள்கள்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே போல் 3 மான் இருக்கக்கூடிய பணத்தாள்களை பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பணத்தாள்களை ஃபோக்கஸ் பண்ணலாம். ₹2 பார்த்திங்கன்னா இந்த அலைவ் கிரீன் இருக்கக்கூடிய பணத்தாள்கள் பொதுவாக நிறையா சேகரிப்பாளர்கள் இந்த மாதிரி நாணய கண்காட்சிகளில் வாங்குவாங்க. இந்த மாதிரி பணத்தாள்களுக்கெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வாங்கலாங்க. அதே போல் இந்த மேட்ச் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஏற்ற இடம்னு கூட இந்த இது போன்ற நாணய கண்காட்சி சொல்லலாம். பொதுவாக பேரளவில் நாணய கண்காட்சின்னு இருந்தால் கூட நாணயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய வகையான பொருட்கள் விற்பனை செய்வாங்க. அதில் மேட்ச் பாக்ஸ் கலெக்ஷன்ஸும் ஒன்றுங்க. அதே போல் நிறைய பேர் இந்த பழங்கால இசையை கேட்டு ரசிக்கணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்காக இந்த கிராமஃபோன் கூட விற்பனை செய்ய காத்திருக்காங்க. அதே போல் அந்த நாணயங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பழமையான நாணயங்களில் இந்த மொஹர் நாணயங்கள் எப்பயுமே டிமாண்டபிள் நாணயங்களாக இருக்கோங்க. அதே போல் இந்த ஃபஸ்ட்டு இஷ்யூங்கிறது எப்பயுமே ஒரு ஸ்பெஷலான விஷயங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் ₹10 நாணயங்கள், அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் வெளியிடப்பட்ட முதல் ₹10 நாணயங்கள்ங்கிறது இந்த மகாத்மா காந்தி நாணயம் தாங்க. அதனாலேயே இந்த நாணயங்கள் எப்பயுமே சரிங்க நாணய கண்காட்சிகளில் அதிக லெவலில் விற்பனை ஆகக்கூடிய நாணயங்களில் முக்கியமாக இருக்கும். அதே போல் இங்கே வலதுபுறத்தில் பார்த்திங்கன்னா இந்த 2 சிங்கங்கள் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி லோகோ இருக்கக்கூடிய நாணயங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே விற்பனை ஆகக்கூடிய நாணயங்கள் தாங்க. பொதுவாக இந்த மாதிரி நாணயங்களை நீங்கள் சேர்க்கும் போது உங்களோட கலெக்ஷன் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். முடிந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷம் பழமையான நாணயங்களை இது போல் நாணய கண்காட்சிகளில் கலெக்ட் பண்ணுறது நல்லதுங்க. அதே போல் இப்படி நாணய கண்காட்சிக்கு போகும்போது நிறையா வகையான ஸ்டால்கள் இருக்கும். சில நேரம் நம்மளால் எந்த பொருள் வாங்கணுங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த நாணய கண்காட்சிகளில் எந்த ஸ்டாலில் உங்களுக்கு பொருள் பிடிச்சிருக்கோ அவங்களோட விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு வந்துருங்க. எதிர்காலத்தில் கூட நீங்கள் அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு பொருட்கள் வாங்கலாங்க. அதே போல் அந்தல் தலைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா கேட்டகிரிஸ் இருக்குங்க. இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்குது, சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் இருக்குது, பின்சி ஸ்டேட் ஸ்டாம்ப்ஸ் வரும். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த பறவைகள் விலங்குகளை மையப்படுத்தி நிறையா வகையான செட்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்த தலைவர்கள், இந்த மாதிரி எக்கச்சக்க கேட்டகிரிஸ்லாம் இருக்குங்க. பொதுவாக அந்த தலைவர்கள் இருக்கக்கூடிய கேட்டகிரிஸ் எப்போயுமே கொஞ்சம் டிமாண்டாக இருக்குங்க. 3 நாள் நாணய கண்காட்சிலாம் நடைபெற்றதுன்னா அது முதல் நாளே விற்பனை ஆயிரும். அதுவும் இதில் இந்த நாணய கண்காட்சி வெறும் 2 நாள்னால போட்டி கடுமையாகவே இருக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் நாணயங்கள்லாம் விற்பனை செய்யணும்னா பொதுவாக பார்த்திங்கன்னா 3 நாள் நாணய கண்காட்சியாக இருந்தால் முதல் நாள் நீங்கள் போகவே கூடாதுங்க. அடுத்த நாள் காலையில் தாங்க போய் விற்பனை செய்யணும். ஏன்னா ஒரு ஸ்டால் புக் பண்ணவங்க எல்லா நாணயங்களையும் அவங்க கலெக்ஷனில் கொஞ்சம் கலெக்ஷன் தாங்க கொண்டு வருவாங்க. அது முதல் நாள் விற்பனை ஆயிடுச்சுன்னா 2வது நாள் ஷார்ட்டேஜ் இருக்கும். அந்த நாள் நீங்கள் காலையிலேயே போய் விற்பனை சேர்ந்தீங்கன்னா ஒருவேளை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் கிட்டலாம் போனீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட அவங்க வாங்க மாட்டாங்க. அவங்களோட பொருட்களை விற்பனை செய்ய தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யோசித்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி போங்க. இந்த நாணய கண்காட்சி எங்கே நடைபெறுதுன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சியில் அங்கே நடைபெறுது. நடைபெறும் இடம் மயூரா மகால், புதிய திட்டசாலை, ராம்பாலி கிளினிக் இடதுபுறம், கணேஷ் பால் பொருள் அங்காடி வலதுபுறம், பொள்ளாச்சி, தமிழ்நாடு. நடைபெறும் நாள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்டோபர் 28 மற்றும் 29, 2023 நடைபெறுது. எப்பயும் போல் மற்ற நாணய கண்காட்சி இருக்கிற மாதிரியே நுழைவு கட்டணம் இலவசம் தான். அதனால் பொதுவாக இந்த மாதிரி நுழைவு கட்டணம் இலவசமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமே நம்மளோட பாரம்பரிய பொருட்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆஃபரை கொடுக்குறாங்க. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச லெவலுக்கு உங்கள் ஃபேமிலியோடு வந்து போங்க. இப்போ நான் சொன்ன எல்லா வகையான தகவல்களும் இங்கே ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்குங்க, பார்த்துக்கோங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுபோல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரலாற்று செய்திகள் தொடரும். நன்றி.